விருதுநகர் மாவட்டம் சாந்தூரை சேர்ந்தவர் முருகன். இவர் நீலகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் உதவியாளராக கடந்த 2 ஆண்டுகளாக பணியாற்றி வருகிறார். அங்கு போலீசாருக்கு பயணப்படிக்கான ரசீது ஒதுக்கி பணம் கொடுத்தல் உள்ளிட்ட பல்வேறு வகையான எழுத்து பணிகளை இவர் செய்து வருகிறார். இந்த நிலையில் சமீபத்தில் வெளி மாவட்டத்திற்கு சென்று வந்த செலவு விவரங்களுக்கான தொகை தர வலியுறுத்தி நீலகிரியில் பணிபுரியும் பெண் ஆய்வாளர் ஒருவர் இவரிடம் விண்ணப்பத்துடன் ரசீதுகளை கொடுத்துள்ளார். அதில் அந்த ஆய்வாளரின் தொடர்பு எண்ணையும் அவர் பதிவு செய்து இருந்தார். இந்த நிலையில் ஆய்வாளரின் தொடர்பு எண்ணை குறித்து கொண்ட முருகன் பகல் மற்றும் இரவு நேரங்களில் பெண் ஆய்வாளர் வாட்ஸ்அப்பிற்கு குட் மார்னிங், குட் நைட் என தொடர்ச்சியாக குறுஞ்செய்தி அனுப்பி வந்துள்ளார். புதிய எண்ணாக இருந்ததால் ஆய்வாளர் எந்த பதிலும் திருப்பி அனுப்பாமல் இருந்துள்ளார். அடுத்த ஒரு சில வாரங்களில் பெண் ஆய்வாளருக்கு வாட்ஸ்அப் எண்ணிற்கு முருகன் ஆபாச படங்கள் மற்றும் வீடியோக்களை அனுப்பியுள்ளார். இதனால் அதிர்ச்சி அடைந்த பெண் ஆய்வாளர் இது குறித்து நீலகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். இது குறித்து உதகை ஊரக காவல் ஆய்வாளர் கமலேஷ், உதவி காவல் ஆய்வாளர் சுரேஷ்குமார் தலைமையிலான காவல்துறையினர் விசாரணை நடத்தி இந்திய தகவல் தொழில்நுட்ப சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து முருகனை கைது செய்தனர். இதன் பின்னர் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இது குறித்து போலீசார் கூறுகையில், திருமணமாகாத இயக்கத்தில் இருந்த முருகன் சபல புத்தியில் ஆபாச வீடியோக்கள் மற்றும் படங்களை அனுப்பியதால் கைது செய்யப்பட்டுள்ளார். வேறு யாருக்கும் இதுபோல் ஆபாச படங்கள், வீடியோக்கள் அனுப்பியுள்ளாரா என்பது குறித்தும் இதற்கு முன்னர் பணியாற்றிய இடங்களில் இதுபோல் சம்பவம் நடைபெற்றுள்ளதா என்பது குறித்து விசாரணை நடைபெற்று வருகின்றனர்.